ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நடிகர் தனுஷ் அவர்கள் நடிச்சு டைரக்ஷன் பண்ணி அந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு படம்னு பார்த்தீங்கன்னாக்கா பேர் வாங்கிட்டாரு நடிகர் தனுஷ் அவர்கள். என்ன அப்படி காட்சிகள் இருக்குனாக்கா, இதுக்கு முன்னாடி வரக்கூடிய தனுஷ் படங்களிலேயே இந்த படம் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன் தெரியுமா? தனுஷருடைய 50வது படம். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சக்கூடிய ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா வில்லன் கெட்டப்பே பார்த்தீங்கன்னா ஹீரோ கெட்டப்பா மாத்தக்கூடிய ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னாக்கா அது எஸ் சூர்யா அவர்கள் தான். அந்த சூர்யா அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இதே போல நிறைய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தனுஷுக்கு இது 50வது படம். இது நானே தான் டைரக்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சு பாத்தீங்கன்னாக்கா பாடலும் பாத்தீங்கன்னா அவரே ஏதிருக்காரு, பாடியும் இருக்கிறாரு. இது போல பாத்தீங்கன்னா வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலேயே இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு நடிகரும் செய்யாத ஒரு சாதனை பாத்தீங்கன்னாக்கா தனுஷ் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு ராயன் படத்துல. அந்த ராயன் படத்துல ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு பாடல் வரிகளும் அதே மாதிரி நல்லா சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு லொக்கேஷனும் பாத்தீங்கன்னாக்கா வேற இடம் பாத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கு. அந்த ட்ரைலர் விட்ட உடனே தான் அனைவருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது இது கதை ஸ்டோரி இப்படிதான் போகும் போல அப்படின்னு ஒரு அளவுக்கு கணிக்க முடிஞ்சுது. அப்படி என்னால என்ன கணிக்க முடிஞ்சதுன்னா, தனுஷ் அவர்கள் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க 3 பேர் இருந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் மூலியமா வருது. அப்பதான் எஸ் சூர்யா பாத்தீங்கன்னாக்கா என்ட்ரி கொடுத்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஃபைட் சீனே உருவாகுது. அப்படிதான் பாத்தீங்கன்னாக்கா நான் நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்து. அது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா தனுஷருடைய அண்ணன் பாத்தீங்கன்னாக்கா அவர் தான் பாத்தீங்கன்னாக்கா தனுஷை உள்ள கொண்டு வந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா தனுஷ் அவர்கள் படம் எடுத்துட்டு இல்லையா ராயன் படத்துல அவரே டைரக்ஷன் பண்றதுனால இப்ப அவர் நடிக்கிற வாய்ப்பை பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு கொடுக்குறாரு. இது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கேட்கும் போது நல்லா தான் இருக்கு. சோ அண்ணன் தம்பிக்கு எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்காங்கன்றத நம்ம பார்த்த உடனே கணிக்க முடியுது. சோ தனுஷ் அவர்கள் ராயன் படத்துல வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தனுஷ் படம் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு படம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமா கேரக்டர்லன்னு பார்த்தா நடிப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசம் நடிப்பாரு. அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னாக்கா வேற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமா பாத்தீங்கன்னா நடிக்கக்கூடியவர் தான் தனுஷ் அவர்கள். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா மொட்டை கெட்டப்புல பாத்தீங்கன்னாக்கா மொத்தத்தையும் சீவிட்டு அருமையா பாத்தீங்கன்னாக்கா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி படம் 50வது படம் வந்தது. அது மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையா விஜய் சேதுபதிக்கு கிடைச்சது. ஏன்னாக்கா விஜய் சேதுபதி படத்திலேயே மகாராஜா ஒரு படம் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ஹிட்டான ஒரு படமாக மாறிச்சு விஜய் சேதுபதிக்கு. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷுக்கு அதோட பல மடங்கு பார்த்தீங்கன்னா பேர் வாங்கி தரும்ன்றதான் என்னுடைய கணிப்பா இருக்கு. உங்களுக்கு எப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ட்ரைலர் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ட்ரைலர் பார்த்துனோடனே படம் இப்படிதான் இருக்க போகுதுன்ற ஒரு நான் கணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த படம் வெறித்தனமாக மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக மாறப்போகுதுன்றதா இது உண்மை. ஓகேங்களா? சோ இந்த நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.